அனைத்து ஆர்ஜின் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இப்போது நம்ம ஆர்ஜினில் வரக்கூடிய 2 விதமான அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆர்ஜின் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஏ அப்படின்ற ஸ்டேபிள் காயின் நம்மளோட வேலெட்டில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸு. அதை நீங்கள் மேனேஜ் அப்படின்றத தொட்டு அதில் டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸில் அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றது பாலிகான் அப்படின்றது இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இது நம்மளோட பேஸ், நம்மளோட கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தில் அனானிமஸ், அதாவது பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. அதில் பேஸ் 1ல் நம்ம ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்னு சொல்லி மின்டிங் அக்ரிமெண்ட் வரும் அப்படின்றத நம்ம ஆர்ஜினில் உள்ள ஒரு ப்ரோட்டோக்கால் தான் இந்த ஆர்ஜின். ஓகேங்களா? அப்போது இது ஆல்ரெடி நியமிக்கப்பட்ட ஒன்று. எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது, அதிகமாகும்போது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகள் நம்ம இதில் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களை தெரிஞ்சுக்கிறோம். இப்போது லான்ச் எல்ஜிஎன்எஸ் அப்படின் போது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறோம். இப்போது இந்த ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றது நம்மளோட டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கூடுதல் அட்வான்ஸ் என்னென்னா, நம்மளோட கம்யூனிட்டியும் டீசென்ட்ரலைஸ்டு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த கம்யூனிட்டி டிஏஓ அப்படின்றத இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் எப்போ லான்ச் பண்ணாங்க, அதுக்கு உண்டான என்ன புரிதல் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றது எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டிஏஓவில் ஓட்டிங் மெக்கானிசத்தின் பிரகாரம் எது மெஜாரிட்டியோ அதைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது சப்போர்ட்டாக ஸ்டேபிள் காயின் ஏ லான்ச் பண்ணுறதுக்கு 796.93 எல்ஜிஎன்எஸ் கொடுத்து ஓட்டிங் அடிப்படையில் மெஜாரிட்டியாகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1.20 எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற ஓட்டிங் அடிப்படையில் ரொம்ப லோயஸ்ட்டாகவும் மெஜாரிட்டி சப்போர்ட் அப்படின்றது வந்ததுனால இந்த எல்ஜிஎன்எஸ் ஏ அப்படின்ற அந்த ஸ்டேபிள் காயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது நம்மளோட சிஸ்டத்தின் மூலம் என்ன ஒரு நியதி இருக்கோ அதன் மூலியமாக தான் உருவாகிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது ஃபஸ்ட் அப்கிரேடு. செகண்ட் அப்கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வைட் பண்ணி, அதாவது எல்ஜிஎன்எஸ்க்கு நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம். அப்போ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ 15 லெவலுக்கு வரக்கூடிய இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் ரிவார்டு அப்படின்ற ஒரு ரிவார்டு. இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டு மூலியமாக வரக்கூடிய ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா, முன்னால் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த இடத்த டர்பைன்றதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அது எங்கே ஆகும் அப்படின்னா, இங்கே 0 அப்படின்ற இங்கே 0ன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டர்பைனில் போய் இது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டாய் அப்படின்ற கொடுத்து எல்ஜிஎன்எஸ்ஸை வித்ரா பண்ணுவோம். ஓகேங்களா?
இப்போ இந்த ப்ராசஸில் எந்த மாற்றம் கிடையாது. பட்டு நம்ம இன்வைட்டில் இருந்து இந்த இடத்துல இன்வைட்டில் இருக்கக்கூடிய இந்த 3.7783 அப்படின்றத நம்ம வித்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு தேவை எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. அப்போ இந்த எனர்ஜி அப்படின்றது இருந்தால் தான் 3.77 இருந்தால் தான் இந்த 3.77 நீங்கள் வித்ரா எடுக்க முடியும். அப்போது எனர்ஜின்றது நீங்கள் உள்ளே கொடுத்தா தான் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் டர்பைனுக்கு மாற்ற முடியும். அப்போ இந்த எனர்ஜி உள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதை பற்றி தான் இது அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளோட எல்ஜிஎன்எஸ் ஆர்ஜின் ப்ரோக்ராம் ஒரு பை அண்ட் செல் அப்படின்ற இந்த விஷயத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக போகிறதுக்கும் உண்டான ஒரு புரிதல் அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது இப்போ டர்பைன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டர்பைன் போனோடனையும் கெட் எனர்ஜி அப்படின்னு கேட்குது. இப்போ கெட் எனர்ஜி கிளிக் பண்ணோடனையும் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இங்கே 2 விதத்தில் எனர்ஜி கொடுக்கலாம். அதாவது 2 விதத்தில். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளட்ஜ் அப்படின்றதும், ஒன்று பேர்ன் அப்படின்றதும். அப்போ ப்ளட்ஜ் அப்படின்றதில் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு எல்ஜிஎன்எஸ் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 258% உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இங்கே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு எல்ஜிஎன்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 496% உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். பட் இங்கே கொடுக்குற இந்த இது பார்த்தீங்கன்னா 0வாக போயிடும். இங்கே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் கொடுக்குற எல்ஜிஎன்எஸ்ஸு அவ்வளோதான், பேனிங் ஆயிடுச்சு அப்படின்றத நினச்சிக்கணும். ஓகேங்களா? பட்டு இங்கே நம்ம ப்ளட்ஜில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இங்கே கொடுக்குற எல்ஜிஎன்எஸ் உங்களுக்கு 365 நாள் உங்களுக்கு எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு வித் ரிவார்டோடு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ப்ளட்ஜில் கொடுக்குற ஒரு எல்ஜிஎன்எஸ்ஸுக்கு 258%ன்றது எனர்ஜி கிடைக்கும். 365 நாளைக்கு நமக்கு எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு வித் ரிவார்டோடு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம கொடுத்த அந்த எல்ஜிஎன்எஸ். ஓகே, இப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எல்ஜிஎன்எஸ் கொடுத்தீங்க, அது பேர்ன் ஆயிரும். பட் 496ன்றது உங்களுக்கு இன்வைட்டில் 496னா 4.96 எல்ஜிஎன்எஸ்ஸை நீங்கள் டர்பைனுக்கு மாற்றக்கூடிய ஒரு இடத்த இங்கே கொடுக்கலாம். டர்பைனுக்கு மாறும். எங்கேருந்து மாறும்? இன்வைட்டுன்னு இருக்கிறதுலேருந்து டர்பைனுக்கு மாறும். இதுதான் உங்களுக்கு புரிதல். அப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ப்ளட்ஜுன்றதில் கொடுக்கும்போது உங்களுக்கு கம்மியான 258% தான் எனர்ஜி கிடைக்கும். பட் உங்களுக்கு 365 நாளைக்கு நீங்கள் கொடுத்த எல்ஜிஎன்எஸ் என்ன ஆகும்னா ரிவார்டோடு உங்களுக்கு வரும். பட் இங்கே பேனிங்கில் கொடுக்குறது பேனிங் ஆயிரும், 496% கிடைக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது அதிகமான பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ளட்ஜில் பண்ணுங்கன்றத சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதை நடைமுறையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நடைமுறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இங்கே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது வேணும். இப்போ எனக்கு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இங்கே இல்லை. அதை நான் ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி அன்ஸ்டேக் பண்ணுறோம். அன்ஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறதுல ஜஸ்ட் இப்போது $3 இருக்குது அப்படின்னா ஒரு எல்ஜிஎன்எஸ் பேன் கொடுத்தா 496. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா 2.69. அப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $2 கொடுக்குறேன்.
2 எல்ஜிஎன்எஸ் நான் அன்ஸ்டேக் கொடுக்குறேன். அன்ஸ்டேக் சேஃபால் இப்போ 2 எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அன்ஸ்டேக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பெண்டிங்கில் இருக்குது, வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ இன்வைட்டில் போகிறேன். இன்வைட்டில் எதுக்காக இந்த இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 3.78 எடுக்கணும், அதனால் எனர்ஜின்றதை கொடுக்கணும். அப்போது 1 அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு எல்ஜிஎன்எஸ் கொடுத்தா 269% கிடைக்குது. அப்போ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 269 டிவைட் பை இன்ட்டு 2. ஓகே, அதை கொடுத்து பார்ப்போம். இப்போ டர்பைன்றதை கிளிக் பண்ணுறோம், எனர்ஜின்றதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணது என்ன? ப்ளட்ஜு. அப்போது ப்ளட்ஜில் போய் ப்ளட்ஜுன்றதை மேக்ஸுன்றதை தொடுறேன். மேக்ஸுன்றதை தொடுறேன். இந்த இதை நான் இங்கே பண்ணலை. ஓகே, இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ப்ளட்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். செஃபால் ஜாயின். ஓகே, இப்போது ஃபியூவல் கேஸ் எடுத்துருச்சு. இப்போ பாருங்கள் மேலே உங்களுக்கு எனர்ஜி அப்படின்றது இங்கே மாறும். எனர்ஜின்றது ப்ளட்ஜ் நவுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மாறும். இங்கே வந்து பாருங்கள் நான் பெண்டிங்கில் 2 எல்ஜிஎன்எஸ்ன்னு வச்சுருக்கேன். 360 நாள் 9 மினிட்ஸ் ஃபுல்லி ஓன்டு அப்படின்னு காமிக்குதுங்களா? வார்ம் அப் லாக்குடுன்றது 16 மணி நேரம் கழித்து தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு புரிதல் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ ப்ளட்ஜ் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த இடத்துல போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எனர்ஜின்றது இந்த இடத்துல காமிக்குது. அப்போது 1க்கு 269, அப்புறம் 2க்கு 5.16 அப்படின்றத இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ டர்பைன் தொடரும்போது சேஃபால் ஜஸ்ட் நவ் ஒன் மினிட் வெயிட்டு. அஞ்சு 5.16. இப்போ நான் 5.16 அப்படின்றது -5.16ல் இப்போது -3.37 போக உங்களுக்கு 1.38ன்றத இனி நான் எனக்கு இன்வைட்டில் வரக்கூடிய 1.38 எடுக்கிற அளவுக்கு உண்டான நான் எனர்ஜி இங்கே வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதில் இருந்தது எங்கே போச்சு அப்படின்னா நமக்கு டர்பைனில் போயிடுச்சு. டர்பைனில் போனதை நம்ம எடுக்கிறதுக்கு இங்கே டாய் அப்படின்றத வச்சு நம்ம எப்பயும் போல் டாயை கொடுத்து எடுத்துக்கலாம். 24 மணி நேரம் கழித்து அதை நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஸ் யூஸ்வல். அதனால் அந்த ஒரு சாப்டரை நம்ம இங்கே விட்டுருவோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படின்ற இந்தது மின்ட் இஷ்யூனன்ஸ் ஏ அப்படின்றத வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீங்கள் ஒரு 2 எல்ஜிஎன்எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே 2A வந்து 2 மின்ட்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புரிதல் மின்ட்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். மேக்ஸ்ன்றதை கொடுக்குறோம். மேக்ஸ் அப்படி நம்மகிட்ட எதுவுமே பேலன்ஸ் இல்லை அப்படின்றதுனால இந்த மின்ட்டிங் அப்படின்றது இங்கே காமிக்கலை. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸ் கொடுத்து
நீங்கள் மின்டிங் பண்ணிக்கலாம். யூஸ் எல்ஜிஎன்எஸ் மின்டிஏ ப்ரைவசி டோக்கன் ஏ அப்படின்றது இங்கே பார்த்துக்குறோம். ஓகே, இப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஏர் ட்ராப்ஸ் அப்படின்றது இங்கே பார்க்குறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 நாள் ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் $500 டாய் தான் கொடுத்து நீங்கள் ஸ்டேபிள் ஏ வாங்கணும்னு இருக்குது. அதே நேரத்தில் 120 டேஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%. அதே இது நீங்கள் 240 டேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5%. 360 டேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4% அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு டெய்லி கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இங்கே ஸ்டேபிள் காயின் ஏர் ட்ராப்பாக ரிவார்டில் கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஏர் ட்ராப் அப்படின்றத நம்ம எங்கே போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ஸ்டேபிள் காயின் ஏவோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாலிகான் ஸ்கேன் போகிறேன். இங்கே நான் பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே போகும்போது ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றது எப்போ இதை உருவாக்குறதுக்கு உண்டான ஆர்ஜின் டெப்ளாயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்க முடியும். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ டெப்ளாய் பண்ணது அப்படின்றது 187 நாள் அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ரெண்டாவது இந்த ஸ்டேபிள் காயினோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டோக்கன் ஏ அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஏ இதோட மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை இன்றைக்கி ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2224. டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது. ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணப்பட்டதா அப்படின்றத இங்கே செக் பண்ண முடியுது. ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக இங்கே போய் நம்ம பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக எப்படி ஆகிட்டுருக்கு, 1 மினிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேர்னிங் ஆகிறது அப்படின்றத நீங்கள் பிளட்ஜ் பண்ணுறவங்கள இங்கே இப்படி பார்க்கலாம். பேன் பண்ணுறாங்க அப்படின்னா பேனிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்ரஸ் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஏர்லி ஸ்டேஜில் இதில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் கூடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ன்றது இது ஃபுல்லாகவே நல்ல ட்ரெஸ் தான் அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கான்ட்ராக்ட் அட்ரஸ் தொடுறோம். இதோட ரீடு கான்ட்ராக்ட் நம்ம தொடும்போது இந்த ஸ்டேபிள் காயினோட பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம இங்கே பார்க்க முடியும். கோடு கான்ட்ராக்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் அப்கிரேடபிள் ப்ராக்ஸி அப்படின்றது. இதோட சொலிடிட்டி ப்ரோக்ராம்லாம் இங்கே பார்க்கலாம். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேபிள் காயின் ஏவை பற்றிய ஒரு புரிதல் அப்படின்றது இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.